மீனாட்சி காருண்யா அவங்க மேலே ஸ்டேஜுக்கு வாங்க. காருண்யா எங்கே இருக்காங்க? ரிச்சர்ட் கம் 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 அப்படியே விட்டுருங்க. ஆமாம் கம் வாங்க வாங்க. எஸ், அம்மாவுக்கு கொஞ்சம் இடம் கொடுமா. வாங்க, கொஞ்சம் கை கொடுங்கம்மா. எஸ், யூ கேன் ஸ்டார்ட். என் பேர் ரிச்சர்டு, வைஃப் பேர் காரண்யா. எனக்கு 2 பசங்க இருந்தாங்க. எங்கள் மாமியார், பட் இப்போது எனக்கு அம்மா ஆகிட்டாங்க. எனக்கு ஓய்வு கொடுத்து செகண்ட் டைமாக. ஓகே, ஸோ யூஸ்வலாக நம்ம ஜீசஸ்கிட்ட நிறைய கேள்வி கேட்போம். அது ஏன் ஆயிடுச்சு, இது ஏன் ஆயிடுச்சு, இது எப்படி, அது எப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஒரே ஒரு கேள்வி ஒண்டி நம்ம கண்டினியூஸாக கேட்போம். எனக்கு மாத்திரம் ஏன், எனக்கு மாத்திரம் ஏன் இவ்வளோ சோதனை, எனக்கு மாத்திரம் ஏன் மேலே மேலே அடி விழுது, எனக்கு மாத்திரம் ஏன் இவ்வளோ வியாதி, இந்த மாதிரி நிறைய கேள்விங்க பண்ணுற மாதிரி வாழ்க்கையில் நிறைய வரும். அதே மாதிரி அதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு நாள் பதில் வந்துச்சு. ஸோ அதுதான் ஷார்ட்டாக சொல்ல போகிறேன். 2020 எனக்கு சடனாக கிட்னி ஃபெயில் ஆகிடுச்சு. அப்போது ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகும்போது அவங்க சொன்னாங்க, இந்த கிட்னி ப்ராப்ளம் இதனால உங்களுக்கு ஹார்ட்டு கூட ப்ராப்ளம் ஆகிருக்குது, இது ரெண்டும் சேர்ந்து லங்ஸ் கூட இன்ஃபெக்ஷன் ஆகிட்டுருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆல்மோஸ்ட் ஐசியூவில் இருந்தேன். இப்போ அவங்க சொல்லிட்டாங்க, இல்லை இது ஆகாது, உங்கள் ரிலேஷன்ஸ்க்கெல்லாம் சொல்லிவிடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சொல்லி வெண்டிலேட்டரில் போட்டுட்டு இருந்தாங்க. வெண்டிலேட்டர் போட்டுருக்கும் போது சர்ச்சஸ் எல்லாருமே எனக்கு நிறைய பேர் ப்ரேயர் பண்ணாங்க. அது அடுத்த நாள் ஒரு மிராக்கிள் நடந்துச்சு. டாக்டர் சொல்கிறாங்க, உங்கள் கிட்னி நல்லா வேலை செய்யுது, உன்னுடைய ஹார்ட் நல்லா வேலை செய்யுது, லங்ஸில் இருக்கிற இன்ஃபெக்ஷன் கூட போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நானும் சரி அதெல்லாம் ஆயிடுச்சு. 10 நாள் ஐசியூவில் இருந்தோம். அது முடிச்சுட்டு சொன்னாங்க, இல்லை நீ டயாலிசிஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அதுக்கு நான் சொன்னேன், இல்லை நான் கர்த்தர் பார்த்துக்குவாருன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 3 இயர்ஸ் எதுவும் ப்ராப்ளம் இல்லை, நார்மலாக பண்ணிடுச்சு லைஃப்பு. 3 இயர்ஸ் ஆன பிறகு திருப்பம் அந்த சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. நடக்க முடியாது, மூச்சு விட முடியாது, அது மாதிரி அளவோ ஹாஸ்பிட்டல் போனோம். அவங்க சொன்னாங்க, இல்லை டயாலிசிஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு வந்ததுனால நான் டயாலிசிஸ்க்கு ஒத்துக்குன்னு ஸ்டார்ட் பண்ணோம். 1 இயர் நாங்கள் வந்து டயாலிசிஸ் பண்ணோம். அந்த 1 இயரில் நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். நாங்கள் பார்க்காத டிபார்ட்மெண்ட்டே இல்லை, எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லையுமே நம்ம போக வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு இந்த டயாலிசிஸ்னால. அதுக்கப்புறம் நாங்கள் டிசைட் பண்ணோம், இல்லை இப்படி இருந்தால் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு காரணம் என்ன பண்ணி, நான் இது பண்ணுறேன், கிட்னி உனக்கு நான் இது பண்ணுறேன், நம்ம இது மாதிரி கஷ்டப்படுறது வேணாம், நான் தூக்கம் இல்லை, ஒன்றும் இல்லை, பசங்களுக்கு பார்க்கறதுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி டயாலிசிஸ் இனிஷியேட் பண்ணிட்டு ஆப்ரேஷன் இனிஷியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிவிட்டு 2 பேருக்கும் டெஸ்ட் கிராஸ் மேட்ச் பண்ணோம். கிராஸ் மேட்ச் பண்ணும்போது கட்சியில் எல்லாம் ஆச்சு உள்ள சந்தோஷம், நம்மளுக்கு திருப்ப உயிர் வருவது அப்படின்ற சந்தோஷம் எல்லாம் இருக்கும்போது சடனாக டாக்டர் சொல்கிறாங்க, உங்கள் ஒய்ஃபுக்கு கிட்னி வந்து மேட்ச் ஆகாது அப்படின்னு தான். அப்போது எனக்கு மாத்திரம் ஏன் அப்படின்ற மாதிரி ஜஸ்ட் கேட்டேன் நான், ஏன் எனக்கு மாத்திரம் இது மாதிரி ஆகுது, இவ்வளோலாம் ஃபேஸ் பண்ணிவிட்டு திருப்பி எனக்கு மாத்திரம் இது மாதிரி சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டேன். நம்ம அழுவாத ஒரு சூழ்நிலை. அப்போது காரண்யா அவங்க மம்மிக்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுது, இந்த மாதிரி ரைட்ஸ் மம்மின்னாங்க. அவங்க மம்மி சொல்கிறாங்க, அங்கேருந்து அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்து கொடுக்குறேன் உனக்கு வட்டமா இப்போ அப்படின்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி வரும்போது எனக்கே ஷாக் ஆகிடுச்சு, என்னடா இது இப்படியெல்லாம் இருக்கிறாங்களா ஆளுங்க அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் அம்மாங்க தான் பசங்களுக்கு நம்ம எடுத்தோடனே சொல்லுவாங்க, வாடா நான் பார்க்குறேன் அப்படின்னு. ஆனால் இங்கே வித்தியாசமாக இருக்குது அப்படின்போது கடவுள் திரும்ப சொல்கிறார், எனக்கு மாத்திரம் ஏன் கேட்டேன், இல்லை உனக்கு தான் இது அப்படின்ற மாதிரி ஒரு ஆன்சர் வந்துச்சு. சரி, அது ஓகே, அது ஆயிடுச்சு. அதான பிறகு ஃபண்டிங் அரேஞ்ச் பண்ணுமாயிடுச்சு. ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கு வரும்போது ஒரு 4 lakhs அமௌண்ட் இருந்துச்சு இந்த இன்சூரன்ஸில். ஒன்றும் ஒரு 4 lakhs 5 lakhs ரெடி பண்ணிவிட்டு அப்படி ஸ்டார்ட் பண்ணிடலாம், கொஞ்சம் கர்வம் வந்துச்சு உள்ள வந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நம்ம செல்ஃப் ஃபண்ட் வரும்போது
சொல்லி நினச்சி நான் வந்து ஒரே ஒரு வீக்கில் 4 lakhs தான் காலி. திரும்ப ஏன் எனக்கு மாத்திரம் அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் வந்துச்சு. 4 lakhs இச்சுன்னு தான் நான் வந்து ஆப்ரேஷன் ரெடி பண்ணலான்னு நினச்சிருந்தேன். இப்படி ஆகல அப்படின்ற மாதிரி கடவுள் போய் சொன்னேன். சரி, நான் என் பெருமை அதெல்லாம் டைம் மாதிரி ஆயிடுச்சு. நான் உங்கள் வழியிலே வரேன்னு உங்கள் சரண்டர் பண்ணுறேன். கடன் வாங்காமல் இந்த ஆப்ரேஷன் நடக்கணும் அப்படின்ற மாதிரி உள்ள அந்த ஃபேத்து இது பண்ணி சரண்டர் பண்ணேன். அதுக்கப்புறம் புது கதவு திறந்துச்சு. ஃபண்ட் ரைசிங் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணும்போது ஆன்லைனில் ஃப்ரெண்ட்ஸு ரிலேஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு 2 lakhs ஆன்லைனில் வந்துச்சு. 2 lakhs சடனாக பார்த்தானாக்கா ஆஃப்லைனில் அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் கம்பெனிலேருந்து ஃபோன் பண்ணிட்டு சொல்கிறாங்க, யூஸ்வலாக நாங்கள் டாப்அப் எல்லாம் பண்ணுறது இல்லை, ஆனால் உண்டு பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு 4 lakhs வரதால் இனிஷியேட் பண்ணாங்க. அது எல்லாமே ஒரு மாதிரி சடனாக கொட்டுற மாதிரி இருந்துச்சு. அப்போ கடவுள் பாரு, உனக்கு மாத்திரம் தான் இதெல்லாம், உனக்கு மாத்திரம் தான் இதெல்லான்ற மாதிரி எனக்கு ஏன்னு கேட்டேன். இதெல்லாம் உனக்கு தான் அப்படின்ற மாதிரி ஃபீல் வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு பார்த்தாம நம்ம நிறைய ஹெல்ப் பண்ணுது. அதாவது பிஎம் ஃபண்டு கூட வந்துச்சு. ஆக்சுவலாக யூஸ் பண்ண முடியல, பட் ஸ்டில் அதுவும் வந்துச்சு. வந்து எல்லா வகையிலையுமே கடவுள் என்ன சொல்கிறாரு, நான் கேட்ட கேள்விக்கு எல்லாத்துக்கும் ஒரே பதில், இது எல்லாம் உனக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி ஒரு இது பண்ணார். எவ்வளோ ப்ரேயர் சப்போர்ட்டில் தான் மேக்ஸிமம் எல்லாமே அவங்க. ஆக்சுவலாக ப்ரேயர் சப்போர்ட் இல்லைனாக்கா நாங்கள் ஆக்சுவலாக என்றைக்கோ இதாக இருப்போம். ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஃபாஸ்ட்டாக பார்த்துட்டு போனோம். நம்ம பார்த்துட்டு ப்ரே பண்ணிட்டு போனோம். அதுக்கப்புறம் எல்லாமே டக்குன்னு ஆச்சு. அந்த ஆப்ரேஷன் முடிஞ்சு ஒரு மந்த்துக்கு மெடிசன்ஸு டெஸ்ட்டுக்கு எல்லாம் சேர்த்து காசு வர அளவுக்கு காசு வந்து எங்களுக்கு ஹெல்ப் ஆச்சு. ஆல்மோஸ்ட் 13 lakhs கிட்ட ஸ்பெண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம எப்போ நினைக்குவோம் நம்ம பிளான் பண்ணுற மாதிரி எல்லாமே நடந்துரும் அப்படின்ட்டு. ஸோ நாங்கள் பிளான் பண்ணோம், நான் வந்து கிட்னி டொனேட் பண்ணிடலாம். ஸோ நம்ம 2 பேருக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிடும் ஈஸியாக. டாக்குமெண்டேஷன் அவ்வளோ இல்லை, ஏன்னா ஒய்ஃப்னால எந்த டாக்குமெண்டேஷன் வேலை இருக்காது. ஃபண்ட்ஸ் வந்து ரிச்சர்ட் பிளான் பண்ண மாதிரி இன்சூரன்ஸ் 5 லட்சம் இருந்துச்சு. 5 லட்சம் வச்சு 9 லட்சம் 9.5 lakhs டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு. ஸோ அந்த 4 lakhs வச்சுட்டு நம்ம அதுக்கு மேலே வருது நம்ம ஒரு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ வந்து டிரான்ஸ்பிளான்ட் இது இவ்வளோதான் ஆகும்ன்ட்டு தெரியாது. மம்மி வந்து வீடு விற்றுடலாம், ஏன்னா கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் வந்து ரொம்ப பெரிய விஷயம், நம்ம வீடு விற்றுடலாம் அப்படின்ட்டு நினச்சாங்க. ஸோ அதுக்கப்புறமா இன்சூரன்ஸ் வந்து டிசம்பரில் டாப்அப் ஆச்சு. ஜனவரி 15th 5 லட்சம் காலி. நம்ம பிளான் பண்ணுறது இல்லை, கடவுள் நம்மளுக்காக ஒரு பிளான் வச்சுருக்குறாங்க இல்லைங்களா. நம்ம எப்போவுமே நம்ம நினைக்கிறது ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு கடவுள் என்னத்துக்கு, நம்மளுக்கு ஜீசஸோட வேல்யூவே தெரியாது நம்மளுக்கு இல்லைங்களா. நம்மளே பெரிய ஆள் ஆகிடுவோம். ஸோ அப்போ 5 lakhs காலி ஆயிடுச்சு. நம்ம என்ன பண்ணுறது, ஒரு 1 week தான் இருக்குது கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு. அதுக்கு முன்னாடி நிறைய டெஸ்ட்டு, 1.5 லட்சம் 2 லட்சத்துக்கு டெஸ்ட்டு, எந்த ஒரு டெஸ்ட்டு ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ மம்மி இதை டெஸ்ட் பண்ண, மம்மி உடனே ஒத்துக்குனாங்க. நான் கொடுக்குறதா இருந்தேன்ட்டு மம்மி ரொம்ப பேஜார்பட்டாங்க. ஏன்னா மம்மி இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. பொண்ணு சின்ன பொண்ணு எப்படி ஒரு கிட்னி டொனேட் பண்ணிவிட்டு அவங்க பசங்களாம் இருக்கிறாங்க, எப்படி இருக்கும் அவங்க லைஃப் அப்படின்ட்டு. மம்மி உடனே வந்தாங்க, நீ பேஜாரெல்லாம் பண்ணாத, உனக்கு சின்ன பசங்க இருக்கிறாங்க, எனக்கு எல்லாமே ஆயிடுச்சு, நான் உனக்கு தர கிட்னி எந்த. மம்மி இது யூட்ரஸ் ரிமூவ் பண்ணிட்டாங்க. என்னோட ஒரு ஆர்கன் வந்து வேஸ்ட்டாக போட்டாங்க, குப்பையில் போட்ட மாதிரி அது எடுத்து போட்டாங்க. ஆனால் என்னோட கிட்னி வந்து ரிச்சர்டுக்கு ஹெல்ப் ஆகும். ஸோ ரிச்சர்டுக்கு ஒரு உயிர் தர இல்லை. ஏன்னா டயாலிசிஸ் டைமில் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ். ஒரு டயாலிசிஸ்லேயும் ஹார்ட் ரேட் ஜாஸ்தி ஆகிடும், ஐசியூவில் போடுவாங்க, அந்த எலக்ட்ரிக் ஷாக் வைக்குவாங்க. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. பிளட் கிளாட் ஆகிடும், கையில் டயாலிசிஸ் பண்ணுவாங்க, கழுத்தில் டயாலிசிஸ் பண்ணுவாங்க. ஒரு ஃபுல்லு பிளட், ஒரு எந்த நல்லது கெட்டதோ இல்லை, ஒரு செலிப்ரேஷன் இல்லை, ஒரு பசங்க கூட இருக்கிறது இல்லை, எதுவுமே இல்லை. எங்கள் லைஃபே ஃபுல் ஹாஸ்பிட்டல் ஆகிடுச்சு. மம்மி இது கிட்னி டொனேட் பண்ணாங்க. மம்மி வந்து டெஸ்ட் எல்லாம் பண்ணாங்க, எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஓகே, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. மம்மி இது மேட்ச் ஆயிடுச்சு ரிச்சர்டுக்கு அப்படின்ட்டு. ஸோ லாஸ்ட் மூமெண்ட்டில் என்னாச்சு, நெக்ஸ்ட் டே அட்மிட் ஆகணும் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு. ஒரு நாள் முன்னாடி டாக்டர் கூப்பிட்டுட்டு நீங்கள் வாங்க, உடனே வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு, ஏதோ ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆகிட்டுக்குது அப்படின்ட்டு. சரி, என்ன ப்ராப்ளம் எல்லாம் பார்த்துக்கலாம் என்னன்ட்டு போனாக்கா, இல்லை உங்கள் மம்மி இது ரிப்போர்ட்டில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, டிரான்ஸ்பிளான்ட் டேட் வந்து போஸ்ட்போன் பண்ணிடணும், இல்லை டிரான்ஸ்பிளான்ட்டே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க டாக்டர். சடனாக
ஏசப்பா இந்த மாதிரி 2 மாசமா நாங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷன், லீகல் ஒர்க்கு, அப்புறம் ஹெல்த் செக்கப்பு, இந்த மாதிரி நிறையாலாம் இப்படியெல்லாம் ஓடி ஆடி எல்லாமே சரியாச்சு. ஏசப்பா நீங்கள் எவ்வளோ பேர் அற்புதம் செஞ்சீங்க. இந்த மாதிரி ஆயிடுச்சுனாக்கா அதுக்கப்புறம் டாக்டர் மறுபடியும் டெஸ்ட் இமீடியட்டாக பண்ணிடுச்சு. டாக்டர் சாம்பிள் எடுத்துன்னு போய் டெஸ்ட் பண்ணாக்கா ஓகே, எந்த ப்ராப்ளமும் இல்லை, நீங்கள் வந்து அட்மிட் ஆகிடுங்க, கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஃபண்ட்ஸ் வந்து நாங்கள் ஃபண்ட் ரைஸ் பண்ணோம். எனக்கு இன்சூரன்ஸ் காலி ஆயிடுச்சு, நம்ம பிளான் பண்ணது ஒர்க் ஆகல. ஸோ ஃபுல் காலி ஆயிடுச்சு, இன்சூரன்ஸ் காலி ஆயிடுச்சு. அப்போது ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கு ரிச்சர்டு அவங்க பாஸ் ஐடியா கொடுத்தாங்க. ஸோ எங்கேயுமே ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரே ஷாக். ஃபண்ட் ரைஸில் ஹாஸ்பிட்டலில் யாருக்குமே ஃபண்ட் ரைஸில் 3,11,000 வந்ததே இல்லை இது வரைக்கும். ஸோ கர்த்தர் எங்களுக்கு வந்து 3,11,000 ஃபண்ட் ரைஸில் கொடுத்தாரு. அது மாத்திரம் இல்லை, நாங்கள் வந்து ஒரு வருஷம் பேக் வந்து நாங்கள் ஒரு சாங் பாடினோம். எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் யூஎஸில் இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட பாட்டு, எங்களோட பாட்டு பார்த்து அவங்க இன்ஸ்பயர் ஆகி அவங்க ஒரு பாட்டு எழுதுனாங்க. நான் இந்த பாட்டை பாடினதுக்கு ஸோ எங்களை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சதுனால என்ன பண்ணாங்க, எங்களது போஸ்டெல்லாம் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக போட்டுட்ருப்போம் எப்போவுமே. இந்த மாதிரி இப்படி ஆயிடுச்சு, இந்த மாதிரி அட்மிட் ஆகிட்டோம், எங்களது 3 lakhs காலி ஆயிடுச்சு, எங்களது 2 lakhs இல்லை, எங்களுக்கு இருந்த காசு வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு, எங்ககிட்ட வேறு இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னா உடனே ஒரு டைம் சடனாக கால் வந்துச்சு, சிஸ்டர் யூ டோன்ட் வரி அபவுட் எனி திங், see we want Richard, okay, you just take care of him, funds you don't worry, we will take care of it அப்படின்னு சொல்லிட்டு ஸோ 6 lakhs எங்களுக்கு காமிச்சாங்க. ஸோ எங்களுக்கு அது வந்து கடனாக இல்லை, எங்களுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ நாங்கள் நினச்சோம் ரொம்ப கடன் ஆகிடும், எங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி கடன் ஆகிடும், எங்ககிட்ட எதுவுமே இருக்காது, எல்லாமே போயிடும் எங்களை விட்டுன்ட்டு. கர்த்தர் என்ன பண்ணார், டிரான்ஸ்பிளான்ட் காஸ்ட் மாத்திரம் இல்லாத 3 monthsக்கு நாங்கள் எங்கள் லைஃப்பை லீட் பண்ணுற அளவுக்கு கடவுள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ 9.5 lakhs இல்லை, ஹாஸ்பிட்டல் கூட எங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்துச்சு. ஸோ எங்ககிட்ட எக்ஸஸ், எங்களுக்கு இவ்வளோ பெரிய மிராக்கிள் செஞ்ச கர்த்தருக்கு ரொம்ப நன்றி. எங்களுக்கு ஹெல்ப் பண்ண எங்கள் வியானுக்கு ரொம்ப நன்றி. எங்களுக்காக ப்ரேயர் பண்ண எங்கள் வீட்டிலலாம், எங்களோட இந்த ஃபேமிலி, இந்த சர்ச், அப்புறமா நிறையா சர்ச்லேருந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. நாங்கள் இந்த 3 months சடனாக ஒரு சர்ச்லேருந்து எங்களுக்கு ஆஃபரிங் வரும், இது நீங்கள் உங்களுக்காக கொடுக்கணும்னு கர்த்தர் எங்ககிட்ட பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கேருந்து வரோன்னு தெரியாது. ஆனால் 3 months என் 2 பேருக்குமே வேலை இல்லை, ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு வந்து லேக்ஸ் தான் ஸ்பெண்ட் ஆச்சு. அது எல்லாமே கர்த்தர் எங்களுக்கு உதவி செஞ்சார். இது எல்லாமே ஏலியாவை போஷிச்சாரு. அது வந்து நான் கேட்டேன், ஆனால் எங்களை போஷிச்சாரு, எங்களோட தேவைகளை சந்திச்சாரு, எங்களுக்கு இவ்வளோ பெரிய ஹெல்ப் செஞ்சாங்க. ஸோ அதுக்காக கொண்டாந்து எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். God bless you. God bless you. हो तेरी स्तुति और आराधना